சீரக சாதம் எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 பேருக்கு நான் இப்போ செய்ய போகிறேன். இப்போ அதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நம்ம ஊற வைக்கிறப்பே 2-3 தடவை கழுவிட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்ச பிறகு கழுவினீங்கன்னா அரிசி உடஞ்சி போயிடும். ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நீல வாக்கில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு இது ஆப்ஷனல், இருந்தால் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், பெரிய ஸ்பூன் 1 ஸ்பூன் ஜீரகம். அடுத்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் நெய்யும் ஆயிலும் நான் ரெண்டுமே கலந்து வச்சுருக்கேன். ஒரு 2 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டாரு, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஜீரக ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக நம்ம கட்டி கொடுக்கலாம். காலையில் ரொம்ப அவசரமாக செய்யாமல் ஈஸியாக கட்டி கொடுக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு அல்லது வாழைக்காயை நம்ம வறுத்து நம்ம இதோட லஞ்ச் பாக்ஸில் வச்சு நம்ம கட்டி கொடுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் குக்கரில் செய்கிறதுனால குக்கர் இப்போ நான் வைக்கிறேன். குக்கர் நல்லா காயட்டும். குக்கர் சூடானதுனால நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யும் எண்ணெயும் நம்ம இதில் சேர்த்துடலாம். நீங்கள் நெய் மட்டும் சேர்க்குறதா இருந்தால் நெய் மட்டும் சேர்க்கலாம். நான் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்ததுனால 2 கலந்து சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். 2 பட்டை, சின்ன 2 பட்டை, ஒரு ஸ்டாரு, 4 கிராம்பு, 2 ஏலக்காய். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நீ எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன், ஃபுல்லாக 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வந்து ப்ரௌனாக வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிட்டு பாருங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க முந்திரியையும் இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு 10 முந்திரி பருப்பு, இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கிறது இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இது லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இந்த சாதம் பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம நார்மலாக நம்ம சாதம் செய்கிற புழுங்கல் அரிசியிலே செய்யலாம். அரிசி எடுத்த டம்ளர்லேயே ஒரு 2 டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒவ்வொரு அரிசி வந்து பழைய அரிசியாக இருந்துச்சுன்னா ஒரு அரை டம்ளர் நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நான் கலந்து விட்டுறேன். இப்போ குக்கர் மூடியை போட்டு ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ப்ரெஷர் போயிடுச்சான்னு பார்த்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் குக்கரை. இவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஜீரக சாதம் ரெடி. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துருச்சுன்னு கமெண்டில் ஃபீட்பேக் போடுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.